ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் தோசை தவா எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இரும்பு தோசைகள், நான்ஸ்டிக் தோசைகள் ரெண்டுத்தையுமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இரும்பு தோசைகளை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் கல் உப்பை இந்த மாதிரி மேலால் தூவி விட்டுக்கோங்க. கல் உப்பு இல்லைனா சால்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் லெமனை அதுக்கு மேலால் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்பு சோடான்னு சொல்லும் இல்லையா, ஸோ அதை மேலால் தூவி விட்டுக்கோங்க. இது லெமனோடு சேர்ந்து ரியாக்ட் பண்ணப்போ நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். இது கூட ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லெமனுடைய தோலை பின்பக்கமாக திருப்பிட்டு அதை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு சைடில் மிடிலெலாம் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த ஆயிலுடைய கரை, துரும்பிடிச்ச கரைலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் இதை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தவா ஆற விட்டுடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு, கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்போ இந்த லெமனோட தோலை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைட்லலாம் இந்த துரும்பிடிச்ச கரை, ஆயிலுடைய கரைகள் எல்லாமே படிஞ்சு அந்த ஒரு மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். அழுக்கு எல்லாமே எடுத்து விட்டதுக்கப்புறமா டேப் வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். பாத்திரம் கழுவுற லிக்விடை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா மேலால் தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போது ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுறலாம். வீட்டில் நீங்கள் என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லெமனுடைய தோலை பின்பக்கமாக திருப்பிட்டு மேலால் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இப்போ அகைன் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இது அப்படியே 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இதே போல் 4 to 5 டைம்ஸ் கிட்ட நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிங்க அப்படின்னா அழுக்கு எல்லாமே போயிட்டு தவா அந்த கருப்பு கலர் எல்லாமே போயிட்டு நல்லா வெள்ளையாக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்க்ரப்பர் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. லிக்விட் வச்சு நீங்கள் தேய்ச்சாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக ஈஸியாக வந்துடும். பட் நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு ஒரு 6 to 7 டைம்ஸ் கிட்ட நல்லா அழுத்தி தேய்க்கணும். அப்போ தான் அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக வரும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த தவா வாஷ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்குன்னு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. சுற்றியும் பார்த்திங்கன்னா லைட்டாக கருப்பாக இருக்குது. உங்களுக்கு வேணும் நல்லா ஃபுல்லாகவே இதே மாதிரி ஒயிட் ஆகணும் அப்படின்னா ரிப்பீட்டடாக நீங்கள் இன்னும் ஒரு 3 டைம்ஸ் கிட்ட கூட பண்ணலாம். நம்ம மிடில் தான் தோசை சப்பாத்திலாம் சுடுவோம் இல்லையா, ஸோ அதனால் நான் மிடில் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான்ஸ்டிக் தவா எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான்ஸ்டிக் தவாவில் மோஸ்ட்லி சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஆயில் கரைகள் நல்லா படிஞ்சிருக்கும். அது நல்லாவே தெரியும் பார்த்தாலே. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டியை வச்சு லைட்டாக சைட்லலாம் எடுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த அழுக்கு எல்லாமே வர ஆரம்பிக்கும். அந்த ஆயில் கரைகள் நல்லா வர ஆரம்பிக்கும். ஆனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணணும். சைடில் பிடி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பிடி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு துணி யூஸ் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாத் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் கரைகள் இருக்குது. இப்போது இதில் அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலால் சால்ட் இல்லைனா கல் உப்பு எது வேணாலும் நீங்கள் தூவிக்கலாம். ஃபஸ்ட்டு தவா க்ளீன் பண்ணப்போ நான் கல் உப்பு யூஸ் பண்ணலையா, இதில் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அகைன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஹாஃப் லெமனை மேலால் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதே போல் பொங்கி வரும். அந்த லெமனுடைய தோலை பின்பக்கமாக திருப்பிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ ஆயில் கரைகள் இருந்தாலும் அது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வர ஆரம்பிச்சிரும். தவா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பாத்திரம் கழுவுற லிக்விடை நம்ம சேர்த்துட்டு இதுக்கு நம்ம ஸ்பாஞ்சு தான் யூஸ் பண்ணணும். ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான்ஸ்டிக் இல்லையா, ஸோ அதனால்
இது கூட டூத் பேஸ்ட் வந்து லைட்டாக ஒரு ட்ராப்ஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. அழுக்கு எல்லாமே வந்து நல்லா ஊறி வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு லிக்விட் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். அந்த ஆயிலுடைய கரைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நான்ஸ்டிக் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அதனால் எப்பயாவது ஒரு தடவை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சைட்லலாம் அந்த ஆயிலுடைய கரைகள் எந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உடம்புக்கு வந்து கண்டிப்பாக நல்லதே கிடையாது. ஸோ எந்த பாத்திரமாக இருந்தாலும் நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.